போமா போகுது. ஐயோ நான் நின்றுச்சு. ஐயோ நின்றுச்சு நின்றுச்சு. ஆமா ஐயோ ஐயோ நான் ஐயோ நிக்குது. ஐயோ எப்படி நின்றுச்சு. வேற ஒண்ணு கிளம்பிட்டாரு. லைனாக போகணும், ஒரே டைம் போகணும். அடுத்து அடுத்து கிராஸா போகுதுல இந்த மாதிரி ஒரு கிராஸா போகுது. அப்போ அந்த அந்த ட்ராக்ல போறவங்க எல்லாருமே மாட்டுறாங்கண்ணா. ரைடு இதுதான். மழை பாருங்க, வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக மழை பெய்யுது. மழையிலேயே நாங்கள் நனைய போகிறோம், குளிக்க போகிறோம். ஊட்டியில் குளிக்காததுக்கு சேர்த்து இங்கே குளிக்க போகிறோம் நாங்கள். என்ன பண்ணுறாங்க, கபடி ஆடுறாங்களா? படுத்துக்கிறதா என்ன திடீர்னு இப்படி தரலாம். கையில் மாட்டிருக்கேன், ஒன்றுமே இல்லை. தம்பி சாரிப்பா. எந்த ஊருப்பா? எந்த ஊர் நீங்க? ஆம்பூரா? ஆம்பூராண்ணா? நான் ஆம்பூராண்ணா, நாங்களும் அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? அப்படி ஒரு பயமா? அப்ப இதுல ஒண்ணுமே தெரியாது. இதுல எப்படா இதுவாண்ணா? நான் இதுவா? ஐயோ பார்ப்போம், அதையும் எடுத்து பார்ப்போம். வீடியோ தெரிஞ்சா அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நான் வேற போகிறத காமிக்கிறேன். போட்டோ போகணும். நீ போறீங்க? இல்லை அவ்வளோ ஐயோ எங்க இருக்கு? பாய். டிஷர்ட்டை கழட்டிடுமா? கேளு. இல்லை ஓ கேளு கேளு கேளு. ஆண்டி ஆண்டி டிஷர்ட் கழட்டிடணுமா? அப்படியே போகலாமா? போகுமா? இந்த போஸ்டில் கையை விட்டா தானே போவோம். இவ்வளோ பழத்தில் இருந்துட்டு போக மாட்டேங்குதான். காலை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கண்ணா. போங்கண்ணா 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 போங்கண்ணா. கை
ஏப்பா கண்ணை திறக்கவே முடியல, கண்ணை திறக்கவே முடியல அந்த அளவுக்கு போச்சு. கொஞ்சம் வித்தியாசமான என்ன ஐயோ இது வேறு எப்படியா வருது, ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க, ஐயோ கீழே போகுது. போங்க போ, ஆடா இது தெரியாமல் எவ்வளோ நேரம் சுற்றணுமே. இந்த இதில் தான் போக போகிறேன் இப்போ. திருப்பிருச்சு இப்படி திருப்பி ஐயோ கால் இடிக்குது. ஐயோ ஐயோ ஓ கால் இடிக்குதுமா. பார்த்தா ட்ராக் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து போடுங்க, அங்கங்க அடி விழுது. டிக்கில் அடி பயங்கரம் இருந்துச்சு. உட்காருங்க அந்த பக்கம் ஏன் போயிரு போறா கிழிச்சா, இது கிழிச்சா என்னன்னா டவுன் பஸ் ஊட்டிக்குள்ள ஏறுற மாதிரி இருக்குது, ஊட்டிக்குள்ள டவுன் பஸ் உட்காந்த மாதிரி இருக்குது. திருப்பி விடுதுன்னா நான் அப்படியே தள்ளுங்க விட்டுறது. மோட்டிவேட் பண்ண நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா? தேங்க்ஸ். அப்படிங்களா, சூப்பர் ஜி. ஓகே, நான் ஆக்சுவலாக இதுவுமே வந்து எனக்கு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான் மலேசியாவிலேருந்து. அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெயின் ஃபாரஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? வேற லெவல் ஃபாரஸ்ட் போகிற மாதிரி இருக்கா? லைட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். லைட்டிங் சூப்பர். பார்த்து அவங்க உள்ள ஏதாவது இருக்க போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு.
ஃபாரஸ்ட் தான், அப்படியே இன்னும் ஃபாரஸ்ட் மாதிரி பர்சன்ட் தான் பூ மேய்க்கிறதா சொல்லுவாங்க. என்ன பண்ற? அதே திரும்ப ரிட்டர்ன் வந்துருவா, அப்படியே ரிட்டர்ன் வந்துருவா. போலாமா? வழி இருக்கா? இன்னும் இருக்கா? இன்னும் ஃபாரஸ்ட் இருக்கா? முடியலையா? இதான் ரெயின் ஃபாரஸ்டா? இந்த புழுவில் தான் புரோதம் இருக்கு. இந்த புழுவை தான் இப்போ நம்ம சாப்பிட போறோம். நம்ம பாதை மாறி போகக்கூடாது. காட்டுல வேற லெவல் மூங்கில் மரம். ஒரு சின்ன போட்டிங் இருக்கு இங்கே. போட்டிங் போலாம். லைஃப் ஜாக்கெட். அது ட்ரெயின் இருக்கானா? வாவ். ஃப்ரீ தானே இது? இது ஃப்ரீ தான். அதுவா? ட்ரெயின் ஃப்ரீ. அதெல்லாம் ஃப்ரீ தானே? அதெல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறது இல்லையா? லைஃப் ஜாக்கெட்டு குழந்தைங்களுக்கா? நான் இங்கே உட்காந்து இன்னும் சமயம் வழுக்குது. நன்றி நன்றிங்க ஐயா. பாவம், யார் பெத்த பிள்ளையோ 2 பேரும் எனக்காக கஷ்டப்படுறாங்க. அதுக்குன்ட்டு பின்னாடிலாம் போய் இடிச்சிடக்கூடாது. எனக்கு தான் அடி விடும். ஆஸ்டின் அண்ணா மிஸ் பண்ணிட்டீங்க. நான் ஃபோன் அடிங்க அவருக்கு. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் காமிக்கலாமா? இல்லை சொல்லலாமா? பரவாயில்ல. காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு போட்டிங் இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டி தான். அப்படியே ஊட்டி பார்த்தீங்கன்னா கோத்தகிரி தான். தெரியுதா? நம்ம அங்கேருந்து பார்த்துக்கலாம். ஆமாண்ணா தெரியல, இந்த வீடியோ தெரியல. ஒரு ட்ரெயின் இப்படி போகும்போது உட்காந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ வேற லெவல் இருக்கு. ஆனால் அமௌண்ட்டுக்கு வருது. இதே தான் இன்னும் அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. இல்லை எங்கே போகலாம்? ஆமாண்ணா ஊட்டியில் 10 நிமிஷம். நீங்கள் டைமே தேவையில்ல. 10 நிமிஷம் 350. நீங்கள் இது மெயின் போட்டிங் சொல்கிறீங்க. உள்ள பைக்காரா இல்லைண்ணா, ட்ராக் அந்த பக்கம் பிரிஞ்சிச்சு. உனக்கும் தெரியாதாவா? அப்ப யாருக்குமே தெரியாதா? இங்க நான் இந்த மாதிரி நான் இங்க பாருங்கண்ணா. ஏன் நம்ம 5 நாளா சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் 6 நாள். ட்ரெயின் 50 rupees. எவ்வளோ ஸ்லோ. கரெக்டாக இருந்திருக்குதெல்லாம்.
ஒருத்ததாக 2 பேரா? இது கடிக்கும்ல? இவ்வளோ ஸ்லோவாக போகுது. போக போக ஃபாஸ்ட் ஏற்றுவாங்க போல இருக்கு. இங்கே பாருங்க, நம்மளை பார்க்க நம்ம 2 பேர் வராங்க. பக்கத்தில் போயிடக்கூடாது. அங்கே பாருங்க. ஐயோ, நீ இதை கடிக்க, அது உன்னை கடிக்க. சாப்பாடு எதாவது போடலன்னா தலைகளே உள்ளே விட்டுருப்போதுண்ணா, வெளியே விட்டுருப்போது. பாருங்க, இவ்வளோ கொடூரமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது. முட்டை பெருசா இதுக்கு என்ன? ஆனால் வச்சுருக்காங்க, கை வச்சுருக்க மாதிரி ரெடியாக இருக்குது கடிக்கிறதுக்கு. பார்க்கல அது. இன்னும் ஆடவே இல்லை. நான் இதை கொஞ்சம் ஆட்டி விடுங்க. இப்போ இங்கேண்ணா அங்கே இல்லை, அங்கே ஒரு ஓரமாக போவோம். கரெக்டாக உட்காந்துக்கணும்னு தெரியல. அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக்கில் தள்ளு. அதான் இறங்கி சொன்னாரு, தண்ணியில் ஊறிட்டோம்ல. ஹாய். ஆமாம், நான் 4:45 போடுற மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா. அது அந்த பக்கம் போகிறேன். என்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கா? இன்னும் தாண்டாதாண்ணா? எவ்வளோ இருக்கு? இன்னும் தாங்க மாதிரி ட்ரை பண்ணுது தாண்ட. ஓ ஐயோம்மா, தாண்டுற மாதிரியே இருக்குது. ரொம்ப வயசாகிடுச்சோ? ஹாய். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா? ஐயோ வேண்டாம், இது சவுண்டெல்லாம் போடுது. தாண்டிக்கிட்டு வந்துருப்போம். கட்டி கூட வைக்கலண்ணா அதை. ஒரே ஸ்பீடு தான், செம்ம ஸ்பீடு போகும் போல இருக்குது. ஐயோ, என்ன ஏறுது இறங்குது. சின்ன பசங்களாம் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு தான், அவர் ஏற்றார்ல. நான் உங்களது கப்பல், எங்களது ஃப்ளைட். வரீங்களா? நடுவில் ராக்கெட் இருக்குது. அவ்வளோ பயம் இல்லை. நல்லா தான் இருக்கு. சரிண்ணா, ஒரு ஓரமாக போய்கிட்டு இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு கம்பி இருக்குது பின்னாடி, கிரிப் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதே பார்க்கண்ணா. கொஞ்ச நேரம் அப்படியே சுத்த விடுங்க. லேண்ட் ஆகுது. நான் நீங்கள் சீக்கிரம் இறங்கிட்டீங்க, அவரு சீக்கிரம் இறங்கிட்டாங்க. சீக்கிரம் இறங்கி லேண்ட் ஆகிட்டேன். மலேசியா வந்துட்டேன். இந்தியாவில் ஏறிச்சு லேண்ட் ஆகிட்டோம். ஒருத்தர் உள்ளன்ட்டு வாங்கண்ணா.
அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பிளேஸ் ஆகுது. கண்டிப்பாக. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம். வரலாம் தாராளமாக வரலாம்ல? கண்டிப்பாக வரலாம். ஓகே காய்ஸ், இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக காலையிலே வரலாம். சீக்கிரம் காலையிலே வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னே வந்துடுங்க, க்ளோஸ் பண்ணோன்னே வெளியே போங்க. அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் 1 மணிக்கு தான் வந்தோம், இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணோம். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணோம். ஓகே காய்ஸ், சீக்கிரம் வந்தோன்னா நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை திரும்ப கூட ட்ரை பண்ணலாம். ஆமாம், நம்ம திரும்ப அதுவும் நீங்கள் வீக் டேஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் போகலாம். நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா லைனாக ஒவ்வொன்றுலேயும் க்யூவில் நின்று லேட் ஆகிடும். அது போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இது பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.